சரிங்க சார். சொல்லுங்க. சந்திரா, மாயா வந்து என்ன பார்த்தா. அப்படியா? ஏதாவது முக்கியமான விஷயமா? மகேஷ் எங்க இருக்கான்ற தகவலை சொன்னான். அவன் எங்க இருக்கான்? அவனை அந்த டிரைவர் பையன் தான் மறைச்சு வச்சிருக்கான். என்னங்க சொல்றீங்க? அவன மகேஷ மறைச்சு வச்சிருக்கான்? ஆமா சந்திரா. அப்போ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவன் மகேஷ மறைச்சு வச்சானா? இது ரேவதிக்கு தெரிஞ்சா அவளே அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவாளே. ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு சந்திரா. இது நல்ல விஷயம் தானேங்க? அட நீ வேற. நான் சொல்ல வந்தது மகேஷ்க்கும் மாயாவுக்கும் இருக்கிற தப்பான உறவு ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சான். என்னங்க சொல்றீங்க? அவங்கள பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? அப்ப ரேவதிக்கு டிரைவர் மேல இருக்கிற கோவம் போயிடுமே. ஆமாமா, அவ கோவம் போகுமோ என்னவோ அது நமக்கு தெரியாது. ஆனா இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்ற, நீ கேட்டுக்கோ. ரேவதி 2 நாள்ல ஆஸ்திரேலியா போறாளமே. என்னது? ஆஸ்திரேலியா போறாளா? எதுக்கு? ஏதோ வேலைக்கு போறாளாம். திரும்ப வர்றதுக்கு 5 வருஷம் ஆகுமாமே. இதையும் மாயா தான் சொன்னா. ஏங்க, இது அவளுக்கு எப்படி தெரியுமா? ஏதோ டிராவல் ஏஜென்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டாலாம். போகட்டு விடுங்க. என் அக்காவை பிரிஞ்சு இருக்கிறது கூட அவளுக்கு ஒரு வகையில தண்டனை தான். அவ கஷ்டப்படட்டும். அந்த டிரைவர் பையலும் நமக்கு எல்லா வகையிலும் டார்ச்சர் கொடுக்கறான்ல, அவனும் புது பொண்டாட்டி பிரிஞ்சு கஷ்டப்படட்டும். சரி சந்திரா, வச்சிடறேன். சரிங்க. நல்ல விஷயம்தான். அவ ஆஸ்திரேலியா போகட்டும், அப்ப தெரியும்.